எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பீட் பிரேக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லாமட்டி பைபாஸில் லொக்கேட் ஆயிருக்க வேல்முருகன் சுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி சஷ்டின்றதுனால அது எவ்வளோ ஸ்பெஷல் அண்ட் மக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சஷ்டி விரதம் இருந்ததுனால தான் எனக்கு பையன் பிறந்தான். அதுவும் பையனாக வேணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு தான் விரதம் இருந்தேன். எவ்ரி மந்த் வந்து சஷ்டி அப்போ விரதம் இருந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட்டு கும்பிடுவோம். ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. சாமி கும்பிட்டா எதுவும் தப்பில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானும் டிகிரி முடிச்சுட ஒரு எப்படின்னா பிஃபோர் மேரேஜ் வந்து சாமினா கொஞ்சம் ஓரளவுக்கு பிடிக்கும், இல்லாமல் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆஃப்டர் மேரேஜ் தான் இதுக்குள்ளே இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். சாமிங்கிறது வந்து ஒரு அது எப்படின்னு சொல்கிறதுனா அதுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ இது இருக்குது அப்படின்ட்டு. மக்கள்லாம் வந்துட்டு தரிசனம் பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் நினச்சதை வந்து வேண்டிக்கிறாங்க, அது பிரகாரம் நடக்குது. இங்கே குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் வந்து வேண்டிக்கிறாங்க, அதே மாதிரி நடக்குது. ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு முருகரை நம்புறீங்க? நான் ஃபுல்லாக முருகனை தான் நம்புவேன். சஷ்டி இருந்தால் ரொம்ப நல்லது, குழந்தை பேருக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் சஷ்டி விரதம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இருப்போம். சஷ்டின்னா கோயிலுக்கு வருவோம், முருகன் கோயிலுக்கு. ரொம்ப விசேஷமாக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் வருஷம் சஷ்டி விரதத்துக்கு விரதம் முடிஞ்ச வரைக்கும் இருப்போம். எங்கள் பொண்ணும் இருக்கிறா. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முருகரை வந்து நம்புறீங்க? ரொம்ப நம்புகிறோம், முழுமையாக நம்புகிறோம். நாங்கள் முருகனை முழுமையாக நம்புகிறோம்மா. அது விரதம் வந்து முழுமையாக இருக்கிறாங்க. எங்களால் எங்கள் வயசுக்கு முடியறதில்ல, ஓரளவுக்கு இருப்போம். முழுமையாக நாங்கள் முருகனை ஏற்றுக்கிறோம், நம்புகிறோம். மன நிறைவாக இருக்குது. சிலது சின்னது வந்தாலும் அது சோதனைகள் தான். முருகன்லாம் பூங்கிற மாதிரி செஞ்சு விட்டுறாரு. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குமா. நான் வந்து இந்த வருஷம் ஃபஸ்ட் டைமாக வந்து விரதம் இருக்கிறேன். என் பையன் 10th படிக்கிறான். அவன் நல்ல மார்க் வாங்கணுங்கிறதுக்காக நான் முதல் முறையாக இப்போ விரதம் இருக்கிறேன். நான் முருகன் பக்தர் தானா, எனக்கு ரொம்ப முருகரை பிடிக்கும். அதனால் இந்த வருஷம் எனக்கு இத்தனை வருஷம் தெரியாது, இந்த வருஷம் எல்லாம் கேட்டு நான் உங்கள் யூடியூப் சேனலில் தான் நிறைய நான் பார்த்துட்டு, ஆமாம், நான் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு முறையாக விரதம் இருந்து சாமிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு தான் விரதம் முடிக்க போகிறேன். நீங்கள் முருகன் தரிசனம் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. முருகருக்கு அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு, கல்விக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே முருகர் அருள் புரிவார்ப்பா. அதுக்காக இது ரொம்ப இதாக பண்ணுறோம். நீங்கள் வருஷம் சஷ்டி விரதம் இருக்கோம்ப்பா, இருந்துகிட்ருக்கோம். அவர் தான் எல்லாமே. ஆமாம். இதுவரை ஒரு 8 ஆண் குழந்தை சஷ்டி விரதம் இருந்து பிறந்துள்ளது. 20 கல்யாணங்கள் நடைபெற்றுள்ளது. திருக்கல்யாணம் நாளை காலை 9 to 10 நடைபெற உள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் வந்து கலந்துக்கும் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப அருமையான நாள் இன்னைக்கு. வந்து சாமி கும்பிட்றது ரொம்ப சுபிட்சமாக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்ல நாள் இன்னைக்கு. அவ்வளோதான் விஷயம். முருகனை பற்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம நீங்கள் விரதம் இருந்து வரவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் எல்லாம் பரவாயில்ல. சஷ்டி விரதத்தை ஏமா எல்லாரும் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து தரிசனம் பண்ணுறாங்க? அது வருஷத்துக்கு ஒருக்க வருதுமா, அது வந்து அதுவும் செய்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத விட இது ஒரு ஆன்மீக ரீதியாக எனக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். என்னோடய ஃபேவரட் காட் முருகன். அதனால் நான் இந்த 6 days இல்லை, பட் ஆனால் இன்றைக்கி ஃபுல் டே சஷ்டி விரதம் இருந்துட்டு முருகரை தரிசிச்சுட்டு இப்போ தான் வெளியே வந்தேன். அப்படியா? ஏன் வந்து சஷ்டி விரதத்தை வந்து எல்லோரும் ரொம்ப ஸ்பெஷலாக கும்பிடுறாங்க? சஷ்டியில் இருந்தால் ஆண் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கும்வாங்க. மேபி மேரேஜ் ஆகாத கேர்ள்ஸ் வந்து சஷ்டி விரதம் இருந்தால் முருகர் மாதிரி ஒய்ஃப் கிடைக்கும், அந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. எனக்கு வந்து முருகர் ஃபேவரட் காட், அதனால் இன்னைக்கு சஷ்டி விரதம் இருந்தேன். ஏதாச்சும் ஸ்பெஷலாக நடந்திருக்கா முருகன் கிட்ட வந்துட்டு நீங்கள் தரிசனம் பண்ணி? எனக்கு அப்படிங்கிறத விட அது தெரியல. எனக்கு ஃபேவரட் காட் முருகன், அதனால் சஷ்டினா எனக்கு பிடிக்கும். அதனால் சஷ்டி விரதம் இருந்தேன், அவ்வளோதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு முருகரை பிடிக்கும்? நான் மேக்ஸிமம் டிவோஷனலாக அதிகமாக எமோஷ்னலாக கனெக்டட் கிடையாது, பட் முருகர் மேலே எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் கந்த சஷ்டி கவசம் பாடுறதுலேருந்து எல்லாமே பண்ணுவேன். சஷ்டினா எனக்கு அது விரதம் இருக்க தோணுது, நம்மளையே அறியாமல் அது முருகர் மேலே ஈடுபாடு வருது, அவ்வளோதான். இருக்கேன், இங்கே வருவேன். முருகரை வேணால் நம்ம நினச்சது வெற்றி ஆகும்ப்பா. நினச்சது வெற்றியாகவும் நல்லது நடக்கும். உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குப்பா. நாங்களாம் கும்பிடுவோம், நம்ம சஷ்டிகளாக வந்துகிட்டே இருப்போம். நினைக்கிறது வெற்றி ஆகுது. எதனால சஷ்டி விரதத்தை வந்து இவ்வளோ ஸ்பெஷலாக மக்கள் வந்து அது நினச்சது நிறைவேறுது. நினச்சது நிறைவேறுதுப்பா. அதனால ஏதாச்சும் அந்த மாதிரி நடந்திருக்கா? எங்கே நடந்திருக்குப்பா, எங்கள் பசங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு.
அப்படியா? இது வந்து முருகனை ரொம்ப விரும்பி நாம் நினச்சி எது வேண்டுறோமோ அது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக முருகனுக்கு சஷ்டி இருந்தால் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக வந்து கும்பிட்றாங்கம்மா. நீங்க எந்த அளவுக்கு அதை நம்புறீங்க? நான் ஓரளவுக்கு நடக்கிற நடைமுறை வச்சு வந்து இவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கேன். ஓரளவுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி நல்லா சந்தோஷமாக திருப்தியாக இருக்குது. அரோகர வீரவேல் முருகனுக்கே அரோகர சக்திவேல் முருகனுக்கே அரோகர. கொண்டலாப்பட்டி வேல்முருக சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் தேவாங்க செட்டியார் வகுப்பைச் சேர்ந்த இந்த வேல்முருக சுப்பிரமணிய ஆலயமானது 1939 ஆண்டு முதல் சிறப்பான முறையிலே பூஜை நடைபெற்று வருகின்றது. 1939 77 வரை வேல் மட்டும் வைத்து மிகவும் சிறப்பாக வழிபாடு செய்து வந்தனர். அதை 1977 ஆண்டு கும்பாபிஷேகம் முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்று இதுவரை 3 கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றது. 4வது கும்பாபிஷேகமாக 2025 ஆண்டு நடைபெற இருக்கின்றது. இந்த வேல்முருக சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலே மிகவும் சிறப்பான மகோன்னதமாக ஸ்ரீ வேல்முருகன் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இங்கே வருபவர்கள் புத்திர சந்தானம் இல்லாமல் அவர்கள் இங்கே வந்து விரதம் இருந்து மண் சோறு சாப்பிடுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இதுவரை 55 நபர்களுக்கு புத்திர சந்தானம் நடைபெற்றிருக்கின்றது. போன ஆண்டு அபிஷேக பூஜை செய்தவர்கள் கூட இந்த ஆண்டு ஒருவருக்கு குழந்தை பிறந்து உள்ளது, மற்றொரு கன்சீவ் ஆகியிருக்கின்றார். ஆகவே மகோன்னதமான இந்த திருக்கோயிலே சஷ்டி பூஜை, கிருத்திகை பூஜை, எல்லா விழா பூஜைகளும் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது. இந்த சஷ்டி விரதமானது 6 நாட்களும் மிக சிறப்பான முறையிலே 36 முறை சஷ்டி கவசம் பாராயணம் செய்து இங்கே கோவிலிலே வந்து பூஜை முடிந்தவுடனே இந்த தீர்த்த பிரசாதத்தை சாப்பிடுவது வழக்கம். மற்றும் பங்குனி உத்திரம் மிக சிறப்பான முறையிலே காலையிலே எல்லாவித பலவர்க்கங்களாலும் வாசனாதி திரவியங்களாலும் அபிஷேகம் நடைபெற்று மாலை திருக்கல்யாண உற்சவம் சிறப்பான முறையிலே நடைபெறும். இரவு 11 மணி அளவிலே திருமண தம்பதிகள் திருவிதி உலா வருவார்கள். அன்றைய மறுநாள் இடும்பன் கடம்பன் பூஜை சிறப்பான முறையிலே நடைபெற்று புத்திர சந்தானம் இல்லாதவர்களுக்கு முதலாக மடிப்பிச்சை தருவார்கள். அந்த மடிப்பிச்சையை வாங்கி அவர்கள் இங்கே உண்பது வழக்கம். அவர்களுக்கும் போன முறை 18 நபர்கள் இந்த பூஜையிலே கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு 12 பேர்களுக்கு புத்திர சந்தானம் கிடைத்திருக்கிறது என்று பெருமைக்குரிய விஷயமாகும். இந்த வேல்முருக சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலே இது மகோன்னதமான இந்த வேல்முருகனுடைய அணுகியானது எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எல்லோரும் இங்கே வருகிறது எல்லாம் வல்ல கலியுக கந்தனின் அருள் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் மக்கட்பேரும் அனைத்து செல்வங்களும் புத்திர சந்தானமும் அடைய வேண்டுமாய் அன்போடு திருக்கோவில் கமிட்டியார்கள் சார்பாகவும் திருக்கோவிலில் சிவாச்சாரிகள் சார்பாகவும் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.